எடப்பாடி பழனிசாமி முதலீடுல இருந்து முதலமைச்சர் போன மாதிரி தெரியல. சிகிச்சைக்காக போன மாதிரி சமூக ஊடகங்கள் தகவல் வருது. எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு உடல்நிலை சரியில்லாத சிகிச்சைக்காக போயிருக்காரு. கண்ணு குருடன் நடத்தும் சைக்கிள் ஓட்டினார். சிக்காகோவில் பார்க்கல எடப்பாடி. அவரால் ஓட்ட சொல்லணும் சைக்கிளை பார்க்கலாம். அதாவது எடப்பாடிக்கு வைத்தறிச்சல், அவருக்கு இன்னைக்கு நெருக்கடி, அவர் கூட இருந்தவங்கலாம் இருப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். தளபதி அவர்கள் மிக உடல்நலத்தோடு சிறப்பாக இருப்பதை நீங்கள்லாம் ஊடகங்களில் பார்க்குறீங்க, ப்ரெஸ்ஸில் வருது. உங்களையுமா விலைக்கு கொடுத்துட்டு வாங்கிட முடியலை? உங்களையுமா இந்தியா பூரா உலகம் பூரா இருக்கிற பத்திரிகையாளர் விலைக்கு வாங்கிட முடியுமான்னா? எதையும் மூடி மழிக்கிற பழக்கம் திமுக கிட்ட கிடையாது. அதனால் எங்கள் தளபதி எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க டெய்லி பத்திரிகையில் வருது. அதையெல்லாம் வந்த பிறகு ப்ரெஸ்ஸை மீட் பண்ண போகிறாரு. போகும்போதும் மீட் பண்ணிட்டு தான் போனார். வரும்போது உங்களை மீட் பண்ணுவார், என்னென்ன சாதித்திருக்கார் என்று சொல்லுவார். அது வழக்கமாக எதிர்கட்சியில் சாட்டப்படுகிற குற்றச்சாட்டு. மணிப்பூரில் நடக்கிறது போது இங்கே நடந்திருக்கு, மற்ற மாநிலங்களில் நடக்கிற போது, உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற போது இங்கே நடந்திருக்கு, குஜராத்தில் நடந்தது போல இங்கே நடந்திருக்கு. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை காட்ட சொல்லுங்கள். வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோன்னு பேசுகிறாரு தவிர இவருடைய ஆட்சியில் இருந்ததை விட சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்று அகில இந்திய அளவில் இருக்கிற கிரைம் ரிப்போர்ட் கூறுகிறது. அவர் எவ்வளோ என்ன கஜானாவை காலி பண்ணார்? இவர் வித்துட்டு மொத்தத்தையும் கஜானாவை காலி பண்ணிட்டு போனார். இவர் ஒரு 40 கோடி ரூபாயில் ஒரு ஏசியாவே பாராட்டுகிற அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்தி இந்தியா உலகம் பூரா பாராட்டுகிறது. ஆசியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடத்தி அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்துருக்காரு. இவங்க ஆட்சியில் செய்ய முடியல, அதனால் வயிற்றுச்சல் காரணமாக பேசத்தான் செய்வாங்க. 10-16 புள்ள பத்துவா பார்த்து மலடின்னா சொல்லுவாங்க. அந்த கதை தான் அது. பல முறை சொல்லிட்டா நீடிக்கும் உறுதியாக நீடிக்கும். அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் வேணும். நடைபெற்று அந்த நிகழ்ச்சிகளை நடத்திய பகுதி செயலாளர்கள், அணிகளை சார்ந்த நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள் ஆகியோரை கௌரவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மாநகர திமுக சார்பில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு, அதில் குறிப்பாக நெல்லை சட்டமன்ற தேர்தலில் 2021 ஏறத்தாழ 23,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலாக 19,000 பெற்று ஏறத்தாழ 42,000 வாக்குகள் சென்ற சட்டமன்ற தேர்தலை விட கூடுதலாக பெற்றுக் கொடுத்த மாநகரத்தினுடைய கழகத் தோழர்களை ஊக்குவிக்கும் எண்ணமாக ஒரு பாராட்டு விழாவை நடத்தி அதில் தலைமை கழகத்தின் சார்பாக என்னை கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் வருகை தந்து பரிசுகளையும் அவர்களை கௌரவிக்கின்ற வகையில் கேடயங்களும் அதே போன்ற ஷீல்டுகளும் வழங்கி தொண்டர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு மகத்தான விழாவை நடத்தியிருக்கிறார்கள். இதுபோன்ற விழாக்கள் தமிழ்நாடு பூராவும் நடைபெறும்.